Hello friends, welcome back to Tech Tips. So இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி வந்து ஒரு Hackintosh PC வந்து பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த Hackintosh PC பில்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிற அந்த டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோடாக்கோட மேக்னஸ் 1. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய எடிட்டிங் பிசி. ஸோ இந்த பிசியில் உங்களுக்கு நான் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது Hackintosh அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து இந்த பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்ஸ்மாக்ஸ் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஹைப்பர்வைசர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்லெஸ் ஹைப்பர்வைசர். ஸோ அதான் என்னென்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற இந்த பிசியில் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிசியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு மிஷின் மூலிமா நீங்கள் அதை எடுத்து கான்ஃபிகர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது எப்படின்றதையும் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஒரு பென்ட்ரைவை உங்களோட விண்டோஸ் மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த சைட்டுக்கு போங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு ப்ராக்ஸ்மாக்ஸ் டவுன்லோட்னு கொடுங்க. ஸோ அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் ப்ராக்ஸ்மாக்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், ஸோ ISO இமேஜஸ், ஸோ அதில் இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸ்மாக்ஸ் 7.2 வெர்ஷன் வந்து இருக்குது. ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை காட்டுறேன். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸ்மாக்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக இந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் ISOவை நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவில் வந்து போடணும். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற டூல் பார்த்தீங்கன்னா வென்டாய். ஸோ இந்த வென்டாய் டூல் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒவ்வொரு வாட்டி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் ஃபார்மேட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுவேன் பூட்டபுளாக மாற்றுறதுக்கு. அண்ட் இதே வந்து நான் வந்து ஒரு உபுண்டு பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப வந்து அந்த விண்டோஸை வந்து ஃபார்மேட் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி தேவையில்லை. நீங்கள் இந்த வென்டாயை வந்து உங்கள் பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற ISOவை டேரெக்டாக நீங்கள் அதில் காப்பி பண்ணி போட்டுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த பென்ட்ரைவ் வழியாக நீங்கள் பூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து வென்டாய் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ டவுன்லோட் வென்டாய். ஸோ இதில் வென்டாய் விண்டோஸ் ஜிப் ஃபைல் அதை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் வென்டாயும் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஸோ இதில் வென்டாய் டு disk.exe இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் கேட்கும். ஸோ இதில் உங்களோட ரிமூவபிள் ஸ்டோரேஜ் டிவைஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் உங்களோட பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. எஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட வென்டாய்க்கான டிஸ்க் இங்கே காட்டும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு அந்த வென்டாய் ட்ரைவில் போட்டுருங்க. ஒன்ஸ் காப்பி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் மிஷின் பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களோட பயாஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்கள் பென்ட்ரைவை டிஃபால்ட் பூட் டிவைஸாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ இது சிஸ்டம்க்கு சிஸ்டம் வேரி ஆகும். அப்படி பயாஸில் செட் பண்ணல அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி ஒன் டைம் பூட் மெனுவில் உங்களோட பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ்லேருந்து வென்டாய் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ராக்ஸ்மாக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பூட் இன் நார்மல் மோடை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் இன்ஸ்டால் ப்ராக்ஸ்மாக்ஸ் எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஹார்ட் ட்ரைவில் எந்த ஹார்ட் ட்ரைவில் நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கண்ட்ரியில் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. உங்கள் கன்சோல் லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள்.
ஸோ இமெயில் அட்ரஸ்க்கு என்டர் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எரர் அடிக்கும். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் வந்து ஹோஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற அதோட ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நெட்வொர்க் வந்து 1 சீரீஸில் இருந்ததுன்னா 1 டாட்டில் ஏதாவது ஒரு ஐபி செட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ஐபியாக பார்த்து. அண்ட் தென் அதோட கேட்வே. ஸோ ஸ்பெசிஃபிக்காக டிஎன்எஸ் சர்வர் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர் என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதை வந்து டிஃபால்ட்டில் விட்டுருங்க. ஸோ இங்கே ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா sdntech.tips அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் தென் இன்ஸ்டால் பட்டன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ப்ரௌசரில் என்ன ஐபி அண்ட் போர்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணணும் கன்சோல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத காட்டும். அதை ஜஸ்ட் நோட் பண்ணிவிட்டு ரீபூட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டெஸ்க்டாப் சைட்டில் முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ அடுத்ததாக இதை எப்படி வந்து நம்ம ஒரு ப்ரௌசர்லேருந்து கன்சோல் ஆக்சஸ் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் ப்ரௌசரில் HTTPS கொடுத்துட்டு உங்கள் ப்ராக்ஸ்மார்க் சர்வரோட ஐபி அண்ட் தென் அதோட போர்ட் நம்பர் கொடுத்து என்டர் கொடுங்க. அதில் அட்வான்ஸ் சூஸ் பண்ணுங்கள். கீழே அக்செப்ட் த ரிஸ்க் அண்ட் கண்டினியூ. ஸோ இதில் டிஃபால்ட் யூசர் நேம், ரூட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கன்சோலுக்கு செட் பண்ண பாஸ்வேர்ட் அதை என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. நோ சப்ஸ்கிரிப்ஷன்னு காட்டும். ஓகே சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட நோட் காட்டுது அண்ட் அவைலபிள் ஸ்டோரேஜ் டிவைசஸ் காட்டுது. இதில் 2 ஸ்டோரேஜ் காட்டுது. ஒன்று LVM, இன்னொன்று லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 GB இருக்குது. அண்ட் LVMோட சைஸ் பார்த்திங்கன்னா 1.84 TB இருக்குது. இந்த 1.84 TBன்றது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் தான் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா வெறும் 100 GB தான் இருக்குது அதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் -LVM அப்படின்ற அந்த ஸ்டோரேஜை நம்ம டிலீட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல டேட்டா சென்டரை சூஸ் பண்ணுங்கள். அதில் ஸ்டோரேஜ் அதில் அந்த லோக்கல் -LVM அதை சூஸ் பண்ணி ரிமூவ் கிளிக் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லோக்கல் -LVM அப்படின்ற அந்த ஸ்டோரேஜ் டிலீட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஹோஸ்ட்டை சூஸ் பண்ணி ஷெல்லை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ண அந்த LVM ஸ்டோரேஜோட ஸ்பேஸை லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு LV remove space /dev/pve/data அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் Y கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் வால்யூம் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ்ட்னு காட்டுது. LV resize space -L space plus 100% free space /dev/pve/root. ஸோ அப்படி டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ V resize command not found. சாரி, அது V resize கிடையாது, LV resize typo. So logical volume successfully resized. So next command resize 2fs space /dev/mapper/pve-root enter. ஸோ இப்போ ரீசைசிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் 1.96 TB காட்டுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராக்ஸ்மார்க் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக நம்மளோட ப்ராக்ஸ்மார்க் சர்வரில் எப்படி ஹேக்கின்தாஷ் விஎம்மை டிப்ளாய் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதை நம்ம வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.